ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃபோட்டோஷாப்பில் இந்த மாதிரி பிளெண்ட் எஃபெக்ட் வந்து எப்படி ஆட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு எந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அந்த எஃபெக்ட்டில் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டெக்ஸ்ட்டை டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம காப்பி பண்ண வேண்டியிருக்கும். காப்பி பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் லேயரை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ டெக்ஸ்ட் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனதை காப்பி பண்ணுறதுக்கு Ctrl+C கொடுத்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணதுக்கப்புறம் செலக்ட் பண்ண ஏரியாவை டீசெலக்ட் பண்ணுறதுக்கு Ctrl+D கொடுத்துருங்க. இனிமேல் அந்த டெக்ஸ்ட் நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த லேயரை வந்து ஆஃப் பண்ணி வச்சிடும். அதுக்கப்புறம் பிளெயின் லேயர் ஒன்று ரெடி பண்ணிக்கோங்க. இந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, அதை கிளிக் பண்ணோன்னா பிளெயின் லேயர் ஒன்று வரும். அது வந்ததுக்கப்புறம் ஃபில்டர் இருக்குல்ல, ஃபில்டரில் வேனிஷிங் பாயிண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஏரியாவை வந்து கவர் பண்ணி இந்த எஃபெக்ட் வரணும்னு நினைக்கிங்களோ அந்த ஏரியாவை மட்டும் இந்த 4 டாட் மாதிரி வச்சு கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெக்ஸ்ட்டை இப்போ காப்பி பண்ணோம்ல, அது அதில் பேஸ்ட் பண்ணுறதுக்கு Ctrl+V கொடுங்க. இந்த டெக்ஸ்ட் வந்துடுச்சா, அந்த டெக்ஸ்ட்டை அப்படியே கொண்டு வந்துடுங்க. ஒரு டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பெரிய டெக்ஸ்ட்டாக தெரியுது. ஸோ அதை குறைக்கிறதுக்கு Ctrl+T கொடுத்துட்டு அதை வந்து சைஸை சிறுஸ் பண்ணிக்கோங்க. சைஸை வந்து சிறுஸ் பண்ணதுக்கப்புறம் அதை அப்படியே ரொட்டேட் பண்ணி விடுங்க. எந்த ஆங்கிளில் வேணும்னு நினைக்கணும் அந்த ஆங்கிள் ரொட்டேட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துக்கு வேணுமோ அதை அந்த ஏரியாவில் கரெக்டாக வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக தெரியறதுக்கு லைட்டாக பிளர் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு திரும்பவும் ஃபில்டரில் போய் பிளர் இருக்கா, அதில் ஏதாவது பிளரை கிளிக் பண்ணிட்டு லைட்டாக பிளர் பண்ணிக்கோங்க. அந்த இதை பாயிண்ட் ரேடியஸ் ஒன்று இருந்தாலே போதும். ரொம்ப வச்சிங்கன்னா டெக்ஸ்ட் ரொம்ப டிம் ஆகிடும். ஸோ கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் ஆப்ஷன் இருக்குது, அதில் போங்க. அதில் போயிட்டு கீழே உள்ள இதை லைட்டாக இழுத்து விட்டுருங்க. லைட்டாக ரோப் பண்ணி விடுங்க. அதுக்கடுத்து Alt கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அப்படியே அந்த இதை தனியாக எடுத்து விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் பார்க்க வந்து ரோட்டில் அப்படியே சேர்ந்து இந்த மாதிரி தெரியும். அந்த டெக்ஸ்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த லெவலில் வேணும்னு நினைக்கிங்களோ அந்த லெவலில் வச்சிருச்சு ஓகே கொடுத்துருங்க. ஓகே, அவ்வளோதான், சிம்பிள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.